விஜயை பொறுத்தவரை பாஜகவுடைய முழு கட்டுப்பாட்டில் போய்விட்டார் என்பது உண்மை. சொல்லுவதை கேட்க வேண்டும், கேட்கவில்லை என்றால் திகார் தெரிகிறது பார். செங்கோட்டைகள் எவ்வளவு 1000 கோடி இருக்கு, உச்ச நீதிமன்றத்தில் 4 ஆண்டு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதை வைத்துக் கொண்டு ஊழல் ஒழிச்சிட முடியுமா? ஊழலே நீங்க தானையா. பாஜகவை எனக்கு கொள்கை எதிரி என்று சொல்லுகிற நபர், நீ வாங்கின 6 கோடி ரூபாய் லெக்சஸ் காருக்கு 1.5 கோடி ரூபாய் வரி வைத்தது யாரியா? இதுதான் சின்ன ரஜினி, பெரிய ரஜினி, ரஜினி விஜய். அப்போ இவர்களை பொறுத்தவரை வரி ஏய்ப்பதுதான் பிரதான தொழில். இந்த நபர்கள் எப்படி ஊழலை ஒழிக்க முடியும்? இந்த ஜான் ஆரோக்கியசாமியை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக, பாஜகவுக்கு மாற்றாக ஒரு இயக்கம் கட்ட வேண்டிய தேவையை ஜான் தான் விஜய்க்கு உருவாக்கியே கொடுக்கிறார். ஸ்டாலின் என்ன தைரியத்தில் இருக்காருன்னா, விஜய் தனித்து நிற்க போகிறார், எப்படியும் ஆட்சிக்கு வந்தாலும் சந்தோஷமா இருக்காரு. ஆனால் திமுக அதிருப்தி வாக்குகள் அத்தனை எங்க போகும்? விஜய். அப்படி ஒரு மக்கள் தலைவனை மிரட்ட முடியுமா? கருணாநிதியே மக்கள் தலைவன் எங்க கிடந்தாரு? கருணாநிதி புள்ள எங்க கிடந்தது? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர், பெருமதிப்பிற்குரிய திரு தமிழா பாண்டியன் அவர்கள் இணைகிறார்கள். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டுடைய 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான அரசியல் களம் சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு. பிரதானமாக நம்ம பேச விரும்புறது 2 கட்சி எந்த அணியில் இடம்பெறுவார்கள். ஒன்று நடிகர் விஜய் அவர்களால் தொடங்கப்பட்ட தாவேகா, இன்னொன்று தேமுதிக. முதற்கட்டமா தாவேகா இந்த அணியில் இடம்பெறும், ஆனால் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு அமையல அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தது என்ன? இந்த சிபிஐ விசாரணையின் போது நடந்ததாக சொல்லப்படக்கூடிய தகவலுடைய உண்மை தன்மை என்ன? இல்லை, விஜயை பொறுத்தவரை பாஜகவுடைய முழு கட்டுப்பாட்டில் போய்விட்டார் என்பது உண்மை. எதன் அடிப்படையில் அப்படி சொல்றீங்க? பாஜகவை பொறுத்தவரை பாஜக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கு. சரி, இந்த தெளிவான முடிவு என்பது எப்பாடுபட்டாவது திமுகவை நாங்கள் வீழ்த்தியே தீருவோம், ஒழிக்கணும்ன்றாங்க, ஒழிச்சு கட்ட. ஆமாம் ஆமாம், இதுதான் இறுதி தேர்தல்ன்றாங்க திமுக. உண்மைதான். எடப்பாடி சொன்னார், மோடி வந்த பிறகு சூரியனே மறைஞ்சு போச்சுன்னார். ஆமா, இப்போ மோடியும் அதே நிலைமை தான், அமித்ஷாவும் அதே நிலைமை தான். சரி, என்ன நிலைமை? இந்த திமுகவை எப்படியாவது வீழ்த்தியே தீர வேண்டும். திமுகவை வீழ்த்துவதற்கு நீங்கள் விஜயிடம் ஒரு வாக்கு வங்கி, ஒரு அரசியல், விஜயிடம் ஒரு சக்தி இருப்பதை பாஜக புரிந்து கொண்டது. ஒரு கருவியா பார்க்குறாங்க திரு விஜய் அவர்களை. ஆமாம். அப்போ பாஜகவினுடைய சூழலில் விஜய் தப்பி வர முடியாதபடி சிக்கிக்கொண்டார். எப்படி சிக்கினார்? என்ன நடந்தது சிபிஐ அலுவலகத்திற்குள்ள? என்ன நடந்து? நீங்கள் இப்போ 41 பேர் மரணம், அதை தாண்டி வெளிநாட்டுகளிலிருந்து கிறிஸ்துவ மிஷனரிகள் வழியாக விஜய்க்கு ஒரு பெரிய நிதி வந்ததாக நீங்கள் என்ஐஏ இதில் ஏதோ ஆதாரம் இருப்பதாக என்ஐஏக்கு தகவல் போகுது. அதாவது திரு விஜய் அவர்களுக்கு கிறிஸ்தவ அடையாளம் என்ற காரணத்துக்காகவே வெளிநாடுகளிலிருந்து பணம் வந்திருக்கு. இல்லை, அது அப்படி சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. இவருடைய ஆலோசகராக இருக்கக்கூடிய நீங்கள் ஜான் ஆரோக்கியசாமி, இந்த ஜான் ஆரோக்கியசாமி நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் மூளை, பாஜகவுக்கு இணையான ஒரு கார்ப்பரேட் மூளை. இந்த கார்ப்பரேட் மூளையினுடைய தொழில் எப்படின்னா, நீங்கள் ஆப்பிள் நிறுவனத்தினுடைய தென்கிழக்கு ஆசியாவினுடைய நீங்கள் விளம்பர நிறுவனங்களுடைய தலைமை அதிகாரி, கொக்கோ கோலா கம்பெனியினுடைய ஆல் இண்டியா பிராண்டிங் சீஃப். இது சாதாரண பதவி அல்ல, பெரிய கார்ப்பரேட் இல்லை. அப்ப இந்த நபர் எதையுமே சந்தைப்படுத்தக்கூடிய நபர், எதையும் விட்டு கத்திரிக்காவே வித்துருவார். அப்போ இதை தாண்டி இவர் ஒரு
தீவிர கிறித்துவ பற்றாளர். அது குற்றச்சாட்டு அல்ல, அது அவருடைய உரிமை. இந்த நபர் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை கிறித்துவ மிஷனரிகளிடமும் செல்வாக்கு பெற்றவர். சரி, இந்த கர்த்தர் தான் இந்த வேலையை நமக்கு நியமித்திருக்கிறார் என்று நம்புகிற நபர். இரண்டாவது, 2021 இந்த சைமன் சீமானுக்காக தமிழ் தேசியவாதிகளை அத்தனையும் ஒருங்கிணைத்து திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக இன்றைக்கு 7% வாக்கு சீமான் வாங்குவதற்கு, சைமன் வாங்குவதற்கு இந்த ஜானும் சைமனும் தான் இணைபிரிந்து பணியாற்றினார். நீங்க பேச்சு வாக்குல சைமன் சைமன், அவர் பேர் சைமன் தானுங்க, அவர் பேர் சைமன் தானே. பார்க்குறவங்க கோபப்படுவாங்க. இல்லை இல்லை, சீமானுக்கு பேர் சைமன் தானே. சரி, இல்லை சைமன் அவருடைய பேர் சைமன் தானே, வேற பேர் இல்லை. அப்போ இல்லை, அது கட்சிக்காரர்கள் கொடுக்கறது. கட்சிக்காரர் ராஜேந்திர சோழன் கூட சொல்லலாம். ஆனா அவருடைய பெயர் அப்பா அம்மா வச்ச பேர் என்ன? சைமன். அதைத்தான் நான் சொல்றேன். அவங்களும் அப்படிதான் கூப்பிடுவாங்களா? இல்லையா, அப்புறம் அவங்க என்ன அந்நிய விஜய்? இல்லைங்க, எல்லாமே சைமன் தான் கூப்பிடுறாங்க. இதுதான் அவருடைய பெயர். சரி, ஒரிஜினல் பேரை பேசுறாங்க, ஒரிஜினலா பேசுறதுனால ஒரிஜினல் பேரை. சரி, இப்போ ஜான் ஆரோக்கியசாமி. அப்போ ஜான் ஆரோக்கியசாமியும் சைமனும் ஒன்றிணைந்து எதுலன்னு கேட்டிங்கன்னா தமிழ் தேசிய, நீங்கள் ஜான் ஒரு தமிழ் தேசியவாதி, திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக ஒரு தமிழ் தேசிய அரசியலை எழுச்சி பெற வைக்க வேண்டும் என்பது அவருடைய நீண்ட கால விருப்பம். இவர் என்ன பண்ணார், நீங்கள் அன்புமணியை முதலமைச்சராக்குவதற்கு மாற்றம் முன்னேற்றம், அன்புமணியை பிராண்டட் சந்தைப்படுத்த முயற்சித்தார். நீங்கள் அன்புமணியை சந்தைப்படுத்தவே முடியல. 2016 படுதோல்வி. ஆமாம். அப்போ அவருக்கு இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதிகளோடு நெருங்கிய தொடர்பு. இந்த நபர் சீமானை எப்படியாவது கரையேற்றி விடலாம் என்று தான் சீமான்ட்ட வர்றார். தனக்கு தெரிந்த அத்தனை சந்தைப்படுத்துகிற தொழில்நுட்பத்தை பூரா யாருக்கு பயன்படுத்துறாரு? திரு சைமனுக்கு பயன்படுத்துகிறார். ஆமாம், சைமனுக்கு பயன்படுத்திய பிறகு என்ன ஆச்சுன்னா அவருடைய அரசியல் என்பது வேலுமணியோடு முடிஞ்சு போச்சு, வேலுமணியுடைய பொட்டியோடு முடிஞ்சு போச்சு. அதிமுக இலை மலர்ந்தால் ஈழ மலரும். சென்னை கார்பரேஷன் ஒப்பந்ததாரர் மாதம் 2 கோடி ரூபா சீமானுக்கு கொடுப்பார். இப்படி ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரை சென்னை மாநகராட்சி ஒப்பந்தக்காரர் கட்சி நடத்துவதற்கு அதிமுகவை ஆதரிப்பதற்கு மாதம் 2 கோடி. ஜெயலலிதா மறைந்த பிறகு பல கோடி யார் கொடுப்பான்னா வேலுமணி கொடுப்பார். சித்தப்பா பழனிசாமி. சித்தப்பா பழனிசாமி சொல்லாம வேலுமணி எப்படி கொடுப்பார்? அது புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. அது சித்தப்பா பழனிசாமி எதை சொன்னாலும் வேலுமணி வழியாத்தான் சொல்லுவார். இவருக்கு எப்படி சரி எல்லாரும் சித்தப்பா பெரியப்பா இல்ல, அதை நீங்க கூட சொல்லலாம். இல்ல, அவன் கேஸ் எல்லாம் போட மாட்டான். கேஸ் போட மாட்டான். நீங்க கூட அங்கிள்னே சொல்றாரு. இல்ல, யாரு வேணா சொல்லலாம். ஆமா, அதெல்லாம் இதெல்லாம் யாரும் வருத்தப்பட்டுக்கவே மாட்டாங்க. சரி, இப்போ ஜான் ஆரோக்கியசாமி. அப்போ இந்த ஜான் ஆரோக்கியசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய தேசிய, அதாவது தமிழ் தேசியவாதி என்பதை தாண்டி திமுக அதிமுக திராவிட இயக்கங்களை எப்படியாவது வீழ்த்தியே ஆக வேண்டும். நீங்க விஜயகாந்தோடு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அழிஞ்சு போச்சு, முடிஞ்சிடுச்சு. எப்ப திராவிடம் தேசியமாச்சோ அப்பயும் முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு கட்சி ஆரம்பித்த சீமான் கூட திராவிடங்கிற வார்த்தையே இல்லை, சொல்லல. நாம் தமிழர். விஜய் என்ன ஆரம்பிச்சாரு? தாவேகா. திராவிடமே இல்ல, திராவிடமே கிடையாது. திராவிடம் விஜயகாந்தோடு திராவிடமே கிடையாது. அதுலயும் அப்ப திராவிடம் என்பது விஜயகாந்தோடு முடிஞ்சிருச்சு. ஏன்னா அவருக்கு தாய்மொழி தெலுங்கு, மனைவிக்கு தாய்மொழி தெலுங்கு. எல்லா பிளாட்ஃபார்மும் தமிழ்நாட்டில் தான். திராவிடத்தை கொண்டு போய் தேசியத்துல கரைச்சிட்டாரு. தேசிய முற்போக்கு திராவிடம். ஆமா, சாம்பார் மீன் குழம்பு. இந்த அரசியல்ல விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக, பாஜகவுக்கு மாற்றாக ஒரு இயக்கம் கட்ட வேண்டிய தேவையை ஜான் தான் விஜய்க்கு உருவாக்கியே கொடுக்குறாரு. மூளையே யாரு? ஜான் தான். ஏன்னா ஆப்பிள் நிறுவனத்துக்கே தென்கிழக்கு ஆசியாவுக்கே மூளை. தென்கிழக்கு ஆசியாவுக்கு. ஆமா. அப்போ இந்த மூளை தான் விஜய இயக்குகிறது. இப்படி இயக்கியதில் விஜய் கரூர்ல பாஜகவிடம் மாட்டிக்கொண்டார். நாள் குறிச்சிட்டாங்க. நீங்க செப்டம்பர் 27க்கு முன்பு
27க்கு பின்பு அரசியல் வந்த பிறகு பாஜகவினுடைய திமுக எதிர்ப்புக்கு விஜய் போய் விழுந்த இடம்தான் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று ஆதவ் அர்ஜுனா டெல்லியுடைய கதவை தட்டுகிற பொழுது விரித்து வைத்திருந்த வலையில் மீன் மாட்டிக்கொண்டது. கூப்புல போய் உட்காந்துட்டார். மீன் மாட்டிக்கொண்டது. அப்போ இதை எதுக்கு பயன்படுத்துறாங்க? திமுக எதிர்ப்புக்காக பயன்படுத்துறாங்க, திமுகவை ஒழிப்பதற்காக பயன்படுத்துறாங்க. இப்போ ஸ்டாலின் என்ன தைரியத்தில் இருக்காருன்னா, விஜய் தனித்து நிற்க போகிறார், சொல்ற நாம எப்படியும் ஆட்சிக்கு வந்தாலும் சந்தோஷமா இருக்காரு. ஆனால் திமுக அதிருப்தி வாக்குகள் அத்தனை எங்க போகும்? விஜய் தனித்து நிற்கிறாரா? விஜய் அப்ப 100% தனித்து நிற்கிறார். அது முடிவை பண்ணியாச்சு. அண்ணாதிமுக திமுக எதிர்த்திருக்காரு பாத்தீங்களா? கட்டுமையா எதிர்த்து. அப்ப என்ன சக்தின்றாரு. பாஜக பேசவே இல்லை. வாயில அந்த பா கூட அமித்ஷாவை பேசவே வரல. அமித்ஷா வந்து ஏறக்குறைய 28 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசத்துக்கு அவருதான் பாஸ். அவர் சூப்பர் பாஸ். அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் சிறுபான்மை முஸ்லீம் கிறித்துவ தலித் வாக்குகளை பிரித்தால் திமுக இயற்கையாகவே வீழ்ச்சி அடைஞ்சிடும். ஆமா, இது இந்த ஃபார்முலா பாஜக இந்தியா முழுக்க அமுல்படுத்துகிறது. இப்போ கர்நாடகாவில் என்ன நடந்ததுன்னா, பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு என்ன காரணம்னா மத சார்பற்ற ஜனதாதளம். இவர்கள் மத சார்பே இல்லை, ஆனா உள்ள என்ன மதம் சார்ந்த ஜனதாதளம். இயங்க முடியாது. மத சார்பற்ற ஜனதாதளம் அல்ல, மதம் சார்ந்த ஜனதாதளம். அது கிறித்துவ வாக்குகளை முஸ்லீம் வாக்குகளை பிரித்த பிறகு நீங்க காங்கிரஸுக்கு அது போகல. எந்த வாட்டு சிறுபான்மை வாக்கு போகாமல் யாரு தடுத்தது? பிஜேபி. அது பிரித்த பிறகு எளிதா பாஜக ஆட்சிக்கு வந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்க. அங்க அதான் ஃபார்முலா. கவனமா இருக்காங்க. ஆமா, காங்கிரஸ் விழித்து கொண்டு ஐயோ மோசம் போயிட்டோம், சிறுபான்மை வாக்குகளுக்கான நீங்க பி டீம் கர்நாடக விஜய் மதசார்பற்ற ஜனதாதளம் குமாரசாமி கவுடா இப்ப எங்க இருக்காரு? பாஜக மந்திரி சபையில மத்திய அமைச்சர். அப்ப இவர் எங்க வேலை பார்த்திருக்காரு தெரியுதா? கரெக்டா வேலை பார்த்திருக்காரு. இதை காங்கிரஸ் அங்கு சொன்ன பிறகு அந்த மக்கள் விழித்து கொண்டார்கள். யாரு? சிறுபான்மை முஸ்லீம் கிறித்துவ சிறுபான்மையினர் மக்கள். காங்கிரஸ் ஜெயிச்சது. காங்கிரஸ் அங்க ஜெயித்தது. இப்போ இந்த பி டீம் வேலை பார்த்த குமாரசாமி அந்த பி டீம் வேலை சரியாக பார்த்திருக்கிறார். அதனால இப்போ மத்திய அமைச்சர். சரி, அந்த ஃபார்முலா தமிழ்நாட்டில் இப்போ விஜய் ஆதவ் அர்ஜுனா இந்த கும்பலுக்கு இவர்கள் இப்போ மத சார்பற்ற ஜனதாதளம், மத சார்பான ஜனதாதளம். ஆனா சிபிஐல என்ன மரியாதை கிடைச்சிருக்கும்? இதெல்லாம் பேசியிருப்போம். இல்ல, அந்த மரியாதை தாங்க இப்ப அவரு தனித்து நிற்பதற்கு காரணம். அதுதான் மரியாதை. சொல்லுவதை கேட்க வேண்டும், கேட்கவில்லை என்றால் திகார் தெரிகிறது பார். அப்படி ஒரு மக்கள் தலைவனை மிரட்ட முடியுமா? மக்கள் தலைவன்றார். கருணாநிதியே மக்கள் தலைவன் எங்க கிடந்தாரு? கருணாநிதியுடைய புள்ள எங்க கிடந்தது? திகார்ல. அப்போ கருணாநிதியை விட நீங்க பெரிய ஆளா? ராஜா எங்க கிடந்தாரு? அவரு அதே சிறையில தான் கிடந்தாரு. அப்போ கருணாநிதி ஆட்சி அதிகாரம், கருணாநிதி இந்திரா காந்தியை பிரதமர் ஆக்கியவர், கருணாநிதி இந்திரா காந்திக்காக விவி கிரியை ஜனாதிபதி ஆக்கியவர். அவருக்கே எங்க திகாரில் மகளு களி சாப்பிட்டுட்டு இருந்தது. அப்போ அவர்களையே கட்டுப்படுத்துகிற பாஜக விஜயை கட்டுப்படுத்துவது என்ன பெரிய விஷயமா? விஜய் அமித்ஷாவோட பெரிய ஆளா? இல்லையா? மன்னிக்கணும், நேற்று மேடையில பேசும்போது விஜய் சொல்றாரு, எனக்கு யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது. அப்ப அழுத்தம் கொடுக்க முடியாதுன்னா அழுத்தம் இருந்ததுனாலதான் அழுத்தம் கொடுக்க முடியாதுங்கிறாரு இல்லையா? அடுத்த வரி கேளுங்க. அடுத்த வரி தான் திருக்குறளோட அடுத்த வரி. எனக்கு அழுத்தம் கொடுக்க முடியாது, அழுத்தம் கொடுத்தா அடங்குற ஆளா நானு அப்படின்னு கேக்குறேன். அண்டி பிழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அடிமை கிடையாதுன்றாரு. எப்படி திருக்குறள்? அருமையான கேள்வி. நான் என்ன கேட்கிறேன், ஊழலை ஒழிக்கிற நபர் நீ, மூஞ்ச பார்த்தாலே தெரியுது ஊழல் ஒளிவட்டம் தெரியுதா? நல்லா தெரியுது. ஆமா ஆமா, ஊழலை ஒழிக்கிறாள். அதே போல பாஜகவை எனக்கு கொள்கை எதிரி என்று சொல்லுகிற நபர்,
நீ வாங்கின 6 கோடி ரூபா லெக்ஸஸ் காருக்கு 1.5 கோடி ரூபா வரி ஏய்த்தது யாரியா? யாரு? அது தெரியாம போயிட்டாரு அரசியல் வர. தெரியாம திரிஷா வீட்டுக்கே போயிட்டார், அப்படி எடுத்துக்கலாமா? தெரியாம கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு போயிட்டு எடுத்துக்கலாமா? கலராதீங்கன்றாங்க. சரிங்க. அப்போ ஆமா, அரசியல் இது இந்த 1.5 கோடி ரூபாய் வரி ஏய்த்த பிறகு என்ன தெரியுமா பண்ணுச்சு சென்னை உயர் நீதிமன்றம்? இனிமே கோர்ட்டு பக்கமே வந்துடக்கூடாது, கோர்ட்டு பக்கமே வரக்கூடாது. 1 லட்சம் ரூபா தண்டத்தொகை. எவ்வளவு? 1 லட்சம். பாவம். ஆமா, 1 லட்சம் ரூபா நீதிமன்றத்து பக்கமே வந்து விடக்கூடாது. நீதி அரசர் எழுதிமா சொன்னாரு, பல கோடி உனக்கு சம்பளம், பல கோடி சம்பளம் வாங்குற ஒரு நபர் ஒரு வரி 1.5 கோடி கட்ட முடியாது என்று நீங்க நீதிமன்றத்துக்கு வருகிறீர்கள்னா அப்போ நீதிமன்றத்தை ஏமாற்றவில்லை, மக்களை ஏமாற்றுகிறீர்கள். அவரு என்ன கொடுக்குறாரு? தண்டனை 1 லட்சம் ரூபாய் தண்டனை, மக்களுடைய வரிப்பணம். அப்போ அதே போல ரஜினிகாந்த் கொரோனா காலத்துல ரஜினிகாந்த் ராகவேந்திரா மண்டபத்துக்கு என்னால் வரி 5 லட்சம் ரூபா வரி, நிலத்து வரி, கார்பரேஷன் வரி கட்ட முடியாதுன்னு வர்றாரு. ரஜினியோட சம்பளம் 500 கோடி. எவ்வளவு? 500 கோடி. அப்போ இந்தியாவில் பல லட்சக்கணக்கான திருமண மண்டபங்கள் கொரோனா காலத்தில் பூட்டி கிடக்கு. யாரும் கோர்ட்டுக்கு வரல, யாருமே நீதிமன்றம் வரல. அப்போ நீதிமன்றம் ரஜினிகாந்துக்கு 1 லட்சம் ரூபா தண்டனை, 1 லட்சம் ரூபா அபராதம் செலுத்தணும். இனிமேல் இது போன்ற நீதிமன்றங்களுடைய நேரங்களை விரயம் பண்ணக்கூடாது, வரி பாக்கி வைக்க, மாநகராட்சி கொடுக்க வேண்டியது கொடுக்கணும், இப்படியான உத்தரவுகளை பிறப்பித்தது. இதுதான் சின்ன ரஜினி, பெரிய ரஜினி, ரஜினி, விஜய். அப்போ இவர்களை பொறுத்தவரை வரி ஏய்ப்பதுதான் பிரதான தொழில். இந்த நபர்கள் எப்படி ஊழலை ஒழிக்க முடியும்? செங்கோட்டையனிடம் உதவியாளராக இருந்த பல பேர் பல 1000 கோடி வச்சிருக்காங்க. நீங்கள் இப்போ ஒரு நபர் செங்கோட்டையனிடம் உதவியாளராக இருந்த ஒரு நபர் சைதாப்பேட்டை எம்எல்ஏ சீட்டு வேணும்னு தாரை தப்பட்டை கதிர்முருகன் ஒரு பேர், தாரை தப்பட்டை 500 பேரோட வந்து வேட்புமனு தாக்கல் பண்றாரு. இவர் என்ன மிட்டா முரதார் பண்ணையார் பெரிய பூண்டி வாண்டையாரா? யார்? செங்கோட்டையனுடைய உதவியாளர். இவர்கிட்ட எப்படி இவ்வளவு கோடி பணம் போச்சு? இந்த நபர் எடப்பாடி என்ன சொல்றாரு, நான் சைதாப்பேட்டையில் பல கோடி செலவு பண்ணுறேன், நீங்கள் சொன்னால் வேளச்சேரி, டி நகர் இந்த தொகுதியினுடைய செலவுகளை பார்த்துக்கிறேன். அப்போ எத்தனை கோடி வச்சிருப்பார்? யாரு? கதிர்முருகன். அதே போல சண்முகவேல்னு ஒருத்தர், செங்கோட்டையனுடைய உதவியாளர், இன்னொரு உதவியாளர். போன தேர்தலில் எடப்பாடியே நேராக ஃபோனில் பேசி 100 கோடி ரூபாய் செலவு பண்ண சொல்கிறார். அப்போ எவ்வளவு கோடி வச்சிருப்பார்? அவர் சிந்து ரவிச்சந்திரன் இப்போ ஒரு பெரிய லா காலேஜ் அதிபர், பல 1000 கோடி வச்சிருக்கார். இவர்கள்லாம் யாருன்னு கேட்குறேன். செங்கோட்டையனுடைய உதவியாளர்களே பல 1000 கோடினா செங்கோட்டையன் எவ்வளோ 1000 கோடி இருக்கு? உச்ச நீதிமன்றத்தில் 4 ஆண்டு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு? லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி கோடிகளை குவித்த இந்த செங்கோட்டையன் மீது 4 ஆண்டு காலம் தண்டனை. அப்போ இதை வைத்து கொண்டு ஊழல் ஒழிச்சிட முடியுமா? ஊழலே நீங்க தானையா. லாட்ரி மார்டின் 280 கேஸ் நிலுவையில் இருக்கு சிபிஐயில். திரிபுரா, மேகலாந்து, சிக்கிம், பூட்டான் கைவிட மாட்டான். லாட்ரி எல்லா ஊர்லேயும் 50 லட்சம் ரூபாய்க்கு அனுமதி கொடுத்து 50 கோடி கிடைக்கிறது. இதான வழக்கு. அப்போ இந்த நபர் இவர் என்ன மிட்டா மிராசார் பண்ணையார், பூண்டி வாண்டையாரா, ஆதவர்ஜுனா? ஒரு ஜிம்முல உதவியாளர் அந்த நபர் இப்படி பல 1000 கோடிகளை தூக்கி எறிய. அப்போ இவரை வைத்தா நீங்க ஊழல் ஒழிக்க போறீங்க? லெக்ஸஸ் கார்ல ஊழல் வரி கட்டாத நபர் நீதிமன்றம் 1 லட்சம் ரூபா அபராதம் விதித்து நீதிமன்ற பக்கமே வந்துடக்கூடாது. இப்படி சொன்ன நபர்கள் கூட்டம் தான். இப்போ அவருடைய முகத்தை பார்த்தாலே தெரியுது, எங்கே மிரட்டப்பட்டார், எங்கே விரட்டப்பட்டார், யார் போன் எப்போ வரும்னு தெரியல. இந்த நபர் தான் வாக்குகளை பிரிப்பதற்கு கர்நாடகாவில்
குமாரசாமியை பயன்படுத்திய அதே ஃபார்முலா தான் இப்போ யாரை வைத்து பயன்படுத்துறாங்க? திரு விஜய் அவர்களை வச்சு பயன்படுத்துறாங்க. இதுதான் இப்போ என்டிஏ கூட்டணியில் கிடையாது, தனியால் தான். அதை சொல்லிட்டாரு. என்று வாக்கு பிரிக்க ஊழல் ரெண்டு இன்னைக்கு உண்மையான ஊழல்வாதியான பாஜக, அம்பானி அதானி 2 பேரும் 10 வருடத்தில் 15 லட்சம் கோடியை கொள்ளையடிச்சு வச்சிருக்கான். மக்கள் காசு அப்படியே கொள்ளையடிச்சு வச்சிருக்கான். அவட பேசுங்களேன், ஏன் பேசல? அமித்ஷா கோச்சுக்குவார். அமித்ஷா எதை காமிக்கிறாரு? திகாரை காண்பிக்கிறார். அப்போ பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்ற நீங்கள் திருப்பரங்குன்றத்து விஷயத்துல வாயே திறக்கல, இன்னைய வரைக்கும் திறக்கல. அப்போ பாஜகவுடைய கோபத்தை கிளறினால் திகார் தெரிகிறது. இந்த நபர் எப்படி ஊழல் ஒழிப்பார்? நன்றிங்க. நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.